காப்பீடு தொகை தராத எல்ஐசியை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி என்ன வழக்கின் குறித்து சொல்லுங்க கார்த்திகேயன். அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எல்ஐசி நிறுவனத்திடம் மருத்துவ காப்பீடு பெற்றிருந்தார். அவருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பெற்றிருந்தபோது முதல் கட்டமாக ஒரு 60,000 ரூபாய்க்கான காப்பீட்டு தொகையை மருத்துவ செலவிற்காக கிளைமாக அவர் கேட்கிறார். அப்போ முதல் கட்டமாக 60,000 கோரிய போது 5,600 ரூபாய் மட்டும் எல்ஐசி நிறுவனம் வழங்குகிறது. இரண்டாம் தவணையாக மீண்டும் சிகிச்சை பெற்றதுக்கு 1,80,000 ரூபாய் கேட்கும் பொழுது அவருக்கு ஏற்கனவே உடல் கோளாறு இருக்கு, பிரச்சனைகள் இருந்ததுனால அது தர மறுக்கிறது. இதை எதிர்த்து அவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அதை விசாரித்த நீதியரசர் PM மனோஜ் அவர்கள் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார். அதில் அவர் ஒரு மருத்துவ செலவிற்காக ஒரு நபர் காப்பீட்டு தொகையை கோரும்போது அதை மறுப்பது என்பது ஒரு மனிதருக்கு அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் விதி 21 படி வாழ்வுரிமையை மறுக்கக்கூடிய செயலாகும், அதற்கு எதிரான செயலாகிவிடும் இதை மறுப்பது என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் நீதியரசர் குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு ஒரு மருத்துவ வல்லுநர், குறிப்பாக ஒரு டாக்டர் யாரோ ஒரு தேவைப்படும் மருத்துவ சிகிச்சையோ அல்லது ஒரு அறுவை சிகிச்சையோ மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் பரிந்துரையின் பேரில் அந்த சிகிச்சையோ அல்ல அறுவை சிகிச்சையோ மேற்கொண்டு விட்டால் இது போல தன்னிச்சையாக எந்த ஒரு காப்பீட்டு நிறுவனமும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை காப்பீட்டு தொகையை நிராகரிக்க கூடாது. அவ்வாறு நிராகரிப்பது என்பது அவருக்கு சிகிச்சையை நிராகரிப்பதற்கு ஆகிவிடும் என்ற கருத்தை கூறிவிட்டு இது அவருக்கு அடிப்படை வாழ்வுரிமை, ரைட் டு லைஃப் அண்ட் ஹெல்த்னு சொல்லுவோம். அதுபோல அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கியிருக்கக்கூடிய வாழ்வுரிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய செயலாகும் இது. அதனால் இது போன்ற நிறுவனங்கள் ஒரு முறை யாராவது ஒரு காப்பீட்டுதாரர் இது போன்ற விண்ணப்பித்து மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு காப்பீட்டு தொகை கோரினால் இந்த மாதிரி தன்னிச்சையாக நிராகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். இது போன்று டிக்ளைன் செய்வது, அதாவது மறுப்பதை தவிர்க்க வேண்டும், அதே போல அது உத்தரவாகவே பிறப்பித்திருக்கிறார். இந்த நிகழ்வுகளை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது நீதிமன்றம்.